கல்லூரிகளில் மட்டுமல்ல, மேல்நிலை பள்ளிகளிலும் ட்ரக்ஸ், போதைப் பொருளும் கஞ்சாவும் சர்வசாதாரணமாக பழக்கப்படுத்தப்படுகின்றன. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, கஞ்சா புழக்கத்தால் பள்ளி மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அண்மை காலமாக அல்ல, பல 2-3 வருடங்களாகவே பேராபத்தாக இளைய சமுதாயத்தை, குறிப்பாக மாணவர் சமுதாயத்தை கல்லூரிகளில் மட்டுமல்ல, மேல்நிலை பள்ளிகளிலும் ட்ரக்ஸ், போதைப் பொருளும் கஞ்சாவும் சர்வசாதாரணமாக பழக்கப்படுத்தப்படுகின்றன. மது அருந்தினால் வாசனை வரும், கண்டுபிடிக்கலாம். இதை போதைப் பொருள் எடுப்பவர்களுடைய நடவடிக்கைகளிலிருந்து தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர பெற்றோர்களுக்கும் இது தெரியாது. ஆனால் பஞ்சாப் மாநிலம் எப்படி நாசமாகி கொண்டிருக்கிறதோ அதை போல தமிழ்நாட்டிலும் இந்த பேராபத்து மாணவர் சமுதாயத்தை, இளைஞர் சமுதாயத்தை கெடுத்துவிட்ட காரணத்தால் தான் கோயம்புத்தூரில் அந்த இளம்பெண்ணை 4 பேர் மிருகங்களாக மாறி நாசப்படுத்தினார்கள். நான் கடந்த 3 மாத காலமாகவே இதை பற்றி திட்டமிட்டு மதுவை எதிர்த்து 1200 கிலோமீட்டர் நான் நடந்திருந்தாலும் முழுமையான மதுவிலக்கு கொண்டு வருவதிலே சில சிரமங்களினால் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மதுக்கடைகளை, டாஸ்மாக் கடைகளை அகற்ற முடிகிறது. எங்கள் கிராமத்தில் நாங்கள் போராடி, என் தாயாரும் நாங்களும் போராடி மதுக்கடை, டாஸ்மாகை சூறையாடப்பட்டு ஹைகோர்ட்டிலே ஜெயலலிதா அரசு முறையிட்டு அங்கும் எங்கள் பக்கமே தீர்ப்பாகி உச்சநீதிமன்றத்திலும் அவர்கள் நாங்கள் திறக்க வேண்டும் என்ற போது உச்சநீதிமன்றமும் அதை நிராகரித்து கலிங்கப்பட்டி ஊராட்சி மன்ற தீர்மானம்தான் செல்லும் என்று அது தீர்ப்பளித்தது. இப்பொழுது இந்த ட்ரக்ஸையும் கஞ்சாவையும் எதிர்த்து மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வையும் எச்சரிக்கையையும் செய்கின்ற விதத்தில் சமத்துவ நடைபயணம், ஜாதி மத மோதல்களுக்கு தமிழகத்திலே இடம் இருக்கக்கூடாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.